ஒரு 7-8 வருஷமாவே தமிழ்நாட்டோட மூலை, முடுக்கு, இண்டு, இடுக்குன்னு எங்க பார்த்தாலும் வடமாநில மக்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. நீங்க சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்க போனீங்கன்னா, ஏகப்பட்ட ட்ரெயின் வந்து வடமாநிலங்கள் வந்து நிக்கும். அதில பார்த்தீங்கன்னா, நூத்துக்கணக்கான வடமாநில மக்கள் வந்து குடும்பம் குடும்பமா மூட்டை முடிச்சுகளோட வேலைக்காக இங்க இறங்குறத நம்ம கண்கூடா பார்க்கலாம். ஆரம்பத்தில அவங்களுடைய வருகைய வந்து தமிழ்நாட்டு மக்கள் பெருசா எடுத்துக்கல. சரி ஏதோ பிழைப்புக்காக வர்றாங்களே, வந்துட்டு போட்டுமே அப்படின்னு அத கடந்து போயிட்டாங்க. ஆனா அதே வடமாநில மக்கள் மேல சமீப காலமா ஒரு மிகப்பெரிய வருத்தமும், கோவமும், குற்றச்சாட்டும் தமிழ்நாட்டு மக்கள் வைக்கிறாங்க. அது என்ன குற்றச்சாட்டுனா, வடமாநில மக்கள் இங்க வேலைக்கு வந்ததுனால எங்களுடைய வேலை வாய்ப்பெல்லாம் பறி போகுது அப்படிங்கிறது தான் அவங்க வைக்கிற முதன்மையான குற்றச்சாட்டு. உங்க எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில வந்து நீங்க எங்க போனாலும் டீ கடையில் ஆரம்பித்து 5 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் பெரும்பான்மையாக வடமாநில மக்கள் தான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வந்து தமிழக மக்கள் வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, நாங்க கேட்குற நியாயமான சம்பளத்தை முதலாளிமார்கள் தர தயாராக கிடையாது. ஒரு வேலைக்கு ஒரு நாளைக்கு ரூ. 1000 சம்பளம் கொடுங்க அப்படின்னா தரமாட்டேங்கிறாங்க. மாறா வடமாநில மக்கள் அதே வேலையை ரூ. 500 நாங்க பார்க்குறோம் அப்படின்னு வரும்போது அவங்கள தான் வந்து இவங்க வேலைக்கு வச்சுக்கிறாங்க. இதனால் வந்து எங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து பெரிய கேள்விக்குறியாகுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டு தான் இப்போ வடமாநில மக்கள் மேலே இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு கோபமாகவும் ஒரு வருத்தமாகவும் ஒரு எரிச்சலாகவும் மாறி இருக்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடியுது. நிறைய இடங்களில் வந்து வடமாநில மக்களை வந்து இவங்க பேசும்போது இவங்கள முதல்ல அடித்து துரத்தணும், இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வேலையெல்லாம் போயிடுச்சு, நாமெல்லாம் வந்து ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கோம், இவங்கெல்லாம் போனால் தான் நமக்கு மோச்சனம், இவங்கெல்லாம் போனால் தான் நம்மளோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வந்து சில பேர் வெளிப்படுத்துறது வந்து நம்மளால் கேட்க முடியுது. ஆனால் வாழ்வாதாரத்துக்காக பிழைப்பு தேடி மாநிலம் விட்டு மாநிலம் வர்ற மக்கள் மேலே வன்மத்தையும் கோபத்தையும் எரிச்சலையும் வருத்தத்தையும் காட்டுறது சரியா தப்பா அப்படின்னு சொல்கிற படம் தான் ரயில். எழுத்தாளர் பாஸ்கர் சக்தி இந்த படத்தின் மூலமாக டைரக்டராக அறிமுகமாக இருக்கிறாரு. அவருடைய முதல் படம் இது. அவர் ஏற்கனவே மெட்டி ஒலி சீரியல், அப்புறம் எம்டன் மகன், அப்புறம் வெண்ணிலா கபடி குழு, நான் மகானல்ல, அழகர் சாமியின் குதிரை, பாண்டிய நாடு, இந்த மாதிரி பல படங்களுக்கு வந்து வசனங்கள் எழுதியிருக்கிறாரு. அவருடைய முதல் திரைப்படம் இது. ஒரு இயக்குனராக அவருடைய முதல் திரைப்படம் இது. இந்த படத்தின் மூலமாக அவர் சொல்ல வர கருத்து ஒன்றே ஒன்று தான். என்னென்னா, ஆதிகாலம் தொட்டே மக்கள் வந்து இன்னொரு இடத்துக்கு வாழ்வாதாரத்துக்காக இடம்பெயர்ந்து போகிறங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து நகரம் விட்டு நகரம் போகலாம், மாநிலம் விட்டு மாநிலம் போகலாம், நாடு விட்டு நாடு போகலாம். ஆனால் வாழ்வாதாரத்துக்காக தான் எல்லா மக்களுமே வந்து போகிறாங்க. அதை எப்படி வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியும்? உதாரணத்துக்கு தமிழர்கள் நீங்கள் எடுத்துங்க. இன்றைக்கி வந்து தமிழர்கள் வந்து நகரம் விட்டு நகரம் போகிறாங்க, மாநிலம் விட்டு மாநிலம் போகிறாங்க. எத்தனையோ பல வெளிநாடுகளில் வந்து தமிழர்கள் வந்து பெரும்பான்மையாக வேலை பார்க்குறாங்க. இப்போ அதையெல்லாம் வந்து அந்த நகரத்தை சார்ந்த, அந்த மாநிலத்தை சார்ந்த, அந்த நாட்டை சார்ந்த மக்கள் வந்து எங்களுடைய வேலை வாய்ப்பை பறிக்கிறக்கா நீங்கள் கிளம்பி வந்தீங்களா அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்க வந்தால் அது எப்படி சரியாக இருக்க முடியும்? அதே மாதிரி தான் வடமாநில மக்கள் வாழ்வாதாரத்துக்காக தமிழ்நாட்டை நோக்கி வரும்போது நாம் அவங்கள வந்து அட்லீஸ்ட் அவங்களுக்கு கை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அவங்கள வந்து கொஞ்சம் சுதந்திரமாக வேலை பார்க்க விடலாமே. அதை விட்டுட்டு வந்து எங்களுடைய வேலை வாய்ப்பை பறிச்சுட்டாங்க, அவங்க வந்ததுனால தான் எங்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும் அப்படின்னு தான் அந்த படத்தின் மூலமாக அவர் சொல்ல வர்றாரு. இந்த படத்தில் குங்குமராஜ், வைரமாலா, ரமேஷ் வைத்தியா, பர்வேஸ் இவங்கெல்லாம் வந்து முக்கியமான கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிருக்கிறாங்க. இதில் குங்குமராஜ் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஊதாரித்தனமான இளைஞர் கேரக்டரை அவர் நடிச்சிருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அவர் வந்து ஒரு எலக்ட்ரீஷியனாக வருவார். ஆனால் எலக்ட்ரீஷியன் வேலைக்கு போக மாட்டார். பொழுதன்னைக்கும் வந்து குடிச்சிக்கிட்டு நண்பரோட ஊதாரித்தனமாக ஊரை சுற்றிக்கிட்டே வருவார். இன்னொரு பக்கம் வந்து பர்வேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வடமாநில தொழிலாளராக நடிச்சிருக்கார். அவர் வந்து வேலைக்கு போவார், ரொம்ப பொறுப்பாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான அவருடைய கேரக்டர் ரொம்ப பாசிட்டிவாக காட்டியிருக்கிறாங்க. இப்போ இதையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா என்னமோ தமிழ்நாட்டு மக்கள் பொழுதன்னைக்கும் குடிச்சிக்கிட்டு ஊதாரித்தனமாக ஊரை சுற்றிக்கிட்டு இருக்காங்க, எந்த வேலைக்கும் போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு எண்ணம் வரும். ஆனால் உண்மை அது கிடையாது. 2019 மத்திய நிதி அமைச்சகம் வந்து எந்த மாநில மக்கள் அதிக அளவில் குடிக்கிறாங்கன்னு ஒரு ஆய்வை நடத்தி அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ஆய்வு முடிவு என்ன தெரியுமா சொல்லுது? அதிக மக்கள் குடிக்கிற மாநிலம் அப்படின்னு வகைப்படுத்தும் போது முதல் இடத்துல சத்தீஸ்கர் மாநிலம் தான் இருக்குது. 2வது இடத்துல உத்தரப்பிரதேசம் இருக்குது. அதுக்கு அடுத்தடுத்த இடங்கள் வந்து புதுடில்லி, பஞ்சாப், உத்தரகாண்ட் இந்த மாதிரியான வட மாநிலங்கள்லாம் வருது. இதில் 19வது இடத்துல தான் தமிழ்நாடு இருக்குது. அதுக்கு கீழே தான் பாண்டிச்சேரியே வருது. ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னா, இந்தியாவிலே என்னமோ தமிழ்நாட்டு மக்கள் தான் பொழுதன்னைக்கும் பிடிச்சிக்கிட்டு ஊதாரித்தனமாக ஊரை சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அவங்க வேலைக்கே போகிறதில்ல. அதனால தான் வடமாநில மக்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்கிற மாதிரியான
ஒரு தவறான பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. நான் பாண்டிச்சேரிக்கு போகிறேன் அப்படின்னால என்ன சரக்கு போட போறியா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஏன் அங்கே சொந்தக்காரர் இருக்க மாட்டானா, அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டானா, அவங்க நம்ம பார்க்க போக மாட்டோமா? அப்படி ஒரு தவறான பிம்பம் தான் தமிழ்நாடு மேலேயும் கட்டமைக்கப்பட்டிருக்கோ அப்படின்னு நமக்கு தோணுது. இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அத்தனை பேருமே குங்குமராஜ் முத கொண்டு அவர் ஃப்ரெண்டாக வர்ற ரமேஷ் வைத்தியா வரைக்கும் அத்தனை பேருமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப யதார்த்தமாகவும் இருக்குது. அண்டு இந்த படத்தில் இன்னொரு உண்மையை பாஸ்கர் சக்தி தொட்டிருக்கிறாரு. அது என்னென்னா உணவு கலாச்சாரம். ஒவ்வொரு மாநிலத்துக்குன்னு ஒரு உணவு கலாச்சாரம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வட மாநிலங்களுக்கு போனீங்கன்னா அவங்களுடைய உணவுங்கிறது பானிபூரி, பாவ் பாஜி இந்த மாதிரியான வட இந்திய உணவுகள் இருக்கும். அதை தான் நம்ம பெரும்பாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் சமீப காலமாக அந்த உணவு கலாச்சாரம் வடமாநில மக்கள் அதிகமாக வர்றதுனால மாறி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துருக்குது. ஏன்னா இப்போ நாம் பெரும்பாலும் இங்கே ஒரு டீ கடைக்கு போனோம்னா போண்டா, வடை, பஜ்ஜி இந்த மாதிரியான தின்பண்டங்களை தான் சாப்பிடுவோம். ஆனால் அந்த வடமாநில மக்கள் இங்கே அதிகமாக வந்ததுனால இந்த மாதிரியான உணவுகள்லாம் பார்க்க முடியல. பானிபூரி, பாவ் பாஜி, பேல்பூரி இந்த மாதிரியான அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை தான் பெரிய அளவில் நம்ம பார்க்க முடியுது. அந்த மாதிரியான உணவுகளை விற்கிற கடைகள் தான் அங்கே அதிகமாகிக்கிட்டே வருது. ஸோ ஒரு மாநில மக்கள் வாழ்வாதாரம் தேடி பிழைப்பு தேடி இன்னொரு மாநிலத்துக்கு வருவதில் எந்த வகையிலும் தப்பு கிடையாது. அதை நம்ம எதிர்க்கவும் கூடாது, அது தவறு. ஆனால் அப்படி வர்றதுனால ஒரு மாநிலத்தோட உணவு கலாச்சாரமே டோட்டலாக அழிவை நோக்கி போகிறதோ இல்லைனா அதை மெல்ல மெல்ல மறைகிறதோங்கிறத இங்கே யாருமே பெருசாக கண்டுக்கிற மாதிரி தெரியல. அதையும் இந்த படத்தில் ஒரு சீனில் அவர் காட்சிப்படுத்தியிருக்கிறாரு. அது என்னென்னா அந்த படத்தில் ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் ஒரு டீ கடையில் போய் வடை சாப்பிட்லான்னு போவாங்க. அங்கே போய் டேபிளில் உட்காந்துருப்பாங்க. அப்போ கடைக்காரரை கூப்பிட்டாங்க, வடை கொண்டா, பஜ்ஜி கொண்டா அப்படின்னு கேட்பாங்க. வடை பஜ்ஜி அதெல்லாம் இப்போ போடுறதில்லண்ணே அப்படின்னு. அப்போ என்னையா இருக்குன்னு, அண்ணே பானிபூரி இருக்குண்ணே சாப்பிட்றீங்களாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரியை கொண்டு கொடுப்பாப்புல. உடனே ஹீரோட ஃப்ரெண்டு என்ன கேட்பான்னு, ஏப்பா என்னப்பா பானிபூரி விற்கிற, நம்ம வடை போண்டா பஜ்ஜியெல்லாம் விற்கலையா அப்படின்னு கேட்டால், இல்லைண்ணே அதெல்லாம் இப்போ யாரும் சாப்பிட்றதுண்ணே, அதுவும் இவங்கெல்லாம் பானிபூரி பேல்பூரி தான் சாப்பிட்றாங்க, அதனால் இதை தான் விற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏயா வேலைக்கு வந்தவங்க நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற உணவை சாப்பிட மாட்டாங்களா, அதுக்காக நீங்கள் அவங்களுக்கு பிடிச்சதை தான் விற்பீங்களா, அந்த மாதிரி அவர் சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த படத்தில் அவர் இன்னும் காட்சிப்படுத்தியிருக்கலாம். குறிப்பாக அந்த படம் வடமாநில மக்கள் இங்கே என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க, இங்குள்ள மக்கள் அவங்கள எப்படி நடத்துகிறாங்க, அவங்களுக்கும் இங்குள்ள மக்களுக்குமான ஒரு இணக்கமான சூழலை எப்படி உருவாக்கலாம், இந்த பிரச்சனையை நம்ம எப்படி தீர்வு காணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக ரொம்ப ஆழமாக அழுத்தமாக பதிவு செய்வார்னு எதிர்பார்த்தா அந்த மாதிரியான விஷயங்கள் பெருசாக அந்த படத்தில் இல்லை. ரொம்ப மேலோட்டமாக தான் திரைக்கதை அவர் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் என்னென்னா ஓவராலாக படம் பார்க்கும்போது ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் நிறைய காட்சிகள் ரொம்ப ரியலிஸ்டிக்காக நம்மளால் பார்க்க முடியுது அண்டு ரசிக்கவும் முடியுது. பட் நாம் எதிர்பார்க்குறது என்னென்னா, வடக்கன் அப்படிங்கிற ஒரு டைட்டிலோடு ஆரம்பித்த படம் அந்த படத்தோட டீசரையும் ட்ரெய்லரையும் பார்க்கும்போது அதில் இருந்த உரையாடல்களை பார்க்கும்போது இது ஏதோ வடமாநில தொழிலாளரோட பிரச்சனையை அந்த மக்களோட பிரச்சனை ரொம்ப ஆழமாக அழுத்தமாக பேச போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. மொத்தத்தில் பாஸ்கர் சக்தியோட இந்த ரயில் பயணம் எப்படி இருக்குன்னா சுகமாகவும் இல்லை, சுமையாகவும் இல்லை.